நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி கூட அம்மா சந்தியா, சூர்யாவுக்கு முதல்ல அதை தேய்ச்சி விடு. அம்மா ஒரு நிமிஷம். இந்தங்க, உங்க கையால நீங்களே தேய்ச்சி விடுங்க. அம்மா இங்க. என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா சந்தியா, கொஞ்சம் இங்க வரியாம்மா? வாம்மா. இந்தா, நீ கொஞ்சம் டீ குடிமா. இந்தா குடிமா. பிடி. டீ போட்டு கொண்டு வர சொன்னா எங்க மேல இருக்கிற கோவத்துல எங்களை சாவடிக்க இப்படி கொண்டு வந்திருக்கியா? காலங்காத்தால உன்னை வேலை வாங்குறேன்ற கோவத்துல இப்படி ஒரு டீயை எங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கல. நீ இவ்வளவு மோசமான பொண்ணுன்னு நான் நினைக்கல. இப்படி எல்லாம் நீ செய்யறதால நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. அது நான் ஒண்ணு வேணும்னு. ஒரு விஷயத்தை இன்னைக்கு நல்லா கவனமா கேட்டுக்க. வீட்ல இருக்கிறவங்க முன்னாடிதான் இன்னைக்கு இந்த கேவலமான வேலையை செஞ்சிருக்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க சாப்பிட வர போற ஐயருங்களுக்கு நீ தான் சமையல் செஞ்சாகணும். ஒருவேளை அதுல ஏதாவது குறை இருந்தா அப்புறம் இந்த வீட்டுக்கு 7 ஜென்மத்துக்கும் அது ஒரு சாபமா இருந்துரும். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால நீ சமைக்கும் போது நான் பக்கத்திலேயே தான் இருப்பேன். நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். அத நான் பாப்பேன். எதையாவது கெடுக்கணும்னு மட்டும் நினைச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன, போ போய் சமையல் வேலை செய்ய ஆரம்பி. எல்லாருக்காகவும் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும். அப்புறம் சாம்பார், பாயசம், பூரி, சாதம் இதெல்லாம் இன்னைக்கு மதியத்துக்குள்ள வரப்போற ஐயருங்களுக்காக நீ தனி மனுஷியா நின்னு செய்யணும். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் போய் டீ போட்டு கொண்டு வா.
ஒருவேளை இந்த முறையை ஏதாவது தப்பு செஞ்ச அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் இங்கேயே நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு பொண்ணு மாமியார் ஏதாவது பேசினா அத எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா? இல்லைன்னா அவங்க சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் மறந்துகிட்டு இப்படி நின்னுட்டு இருக்கியா? வேற எதை பத்தியும் அதிகமா யோசிக்காம நான் சொல்ற வேலைய ஒழுங்கா செஞ்சு முடி. சரோஜா, எல்லாரும் வீட்ல இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு சாமிகள் எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்கியா? ஆ, ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அப்ப இங்க இருக்கிற சாமிகள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. சரியா 12 மணிக்கு சாப்பிடுறதுக்கு உங்க வீட்டுக்கு நிச்சயம் வந்துருவாங்களாம். எல்லாம் அதுக்குள்ள தயாராயிடும். நீ இவங்களை ஏற்கனவே பாத்திருக்கல சந்தியா? உன்னோட கல்யாணத்தப்ப வந்தாங்களே, உங்க எல்லாருக்குமே இவங்க பெரியத்த முறை வேணும். இவங்கள பார்த்து பயப்படாத. இவங்க எனக்கு அக்கா மட்டும் இல்ல, நல்ல தோழியும் கூட தான். ஆமாமா, ரொம்ப நல்ல தோழி. இவங்கள உன்னோட பெரிய மாமியார நினைச்சுக்கோ. வா, காலை தொட்டு கும்பிடு. நல்லாருமா, நல்லாரு. இவங்க காலில் போய் விட சொல்றாங்க. ரொம்ப சீக்கிரமே இந்த வீட்டு வாரிசு உன் மடியில விளையாடணுமா? ஆமா, என்னது இது? உங்க வீட்ல இன்னும் எந்த வேலையும் முடியலன்னு நினைக்கிறேன். ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட தயங்காம சொல்லு. நான் வேணா என் மருமகள் அனுப்பி விடுறேன். அவ எல்லா வேலையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவா தெரியுமா? 70 பேர் வந்தா கூட எல்லாருக்கும் சமைச்சு போட்டுருவா. உன்னோட புது மருமக பாக்க வேற ரொம்ப பலவீனமா இருக்கா. இவ மட்டும் தனியா எப்படி எல்லா வேலையும் செய்வா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னோட மருமகளுக்கு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே செய்ய தெரியும். நீங்க வாயை திறந்து ஒரு விஷயத்த சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அவ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பா. அதனால அவங்க வர்றதுக்குள்ள எல்லாமே தயாராயிடும். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்தான். மருமக எல்லா வேலையும் நல்லபடியா செஞ்சா அதனால மாமியாருக்கு தானே நல்ல பேர் வரும். சரி சரி, வீட்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அதுவும் இல்லாம என்னோட மருமக நான் வீட்டுக்கு வருவேன்னு தண்ணி கிளாஸோட வாசல்லே காத்துட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்த வேகத்திலே போயிட்டா. அட கடவுளே. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இவங்க பேசுற பேச்சு எல்லாம் கேட்டா எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டியா? மாமியாரோட மான மரியாதை எல்லாமே மருமக கையில தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வரப்போற எல்லாருக்காகவும் நீ நல்லா சமைச்சாதான் என்னோட மானம் போகாம இருக்கும். இவங்களை பத்தி உனக்கு தெரியாது. இவங்க வீட்ல எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா ஒருவேளை உன்னை பத்தியோ என்ன பத்தியோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, 2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால போய் உடனே சமையல் வேலையை பாரு. இன்னொரு விஷயம், 12 மணிக்கு அவங்க வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடு. அப்புறம் பாயசம் செய்யறதுக்கு உள்ள இருந்து பாஸ்மதி அரிசியை வெளிய எடுத்து வச்சிரு. போ. சரிங்க. ஐயோ கடவுளே. கொஞ்சம் இருமா சந்தியா. இந்த வீட்ல முதல் முறையா உன்னோட கையால நீ சமைக்க போற. அதை இந்த ஐயருங்க தான் சாப்பிட போறாங்க. பெரியவங்க எப்பவுமே பிராமணர்கள் கடவுளோட உருவம்னு சொல்லுவாங்க. அதனால மனசுல எந்தவித கோவமோ வெறுப்போ இல்லாம நல்ல மனசோட சமைச்சு வை. சமைக்கும் போது உன்னோட மனசு புனிதமா இருக்கணும். சொல்றது புரியுதா? சரி, போ. என்னென்னமோ நடக்குதுங்க.
வீட்ல இத்தனை வேலைங்க இருக்கு, எனக்கு வேற இந்த தலைவலி வந்து தொலைச்சிடுச்சே. எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணும். ஒரே ஆள நான் என்னதான் பண்ண முடியும்? அத்தைங்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க? பாயசம் செய்யணும், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் கூட பண்ண சொன்னாங்கல்ல, அது இங்க இருக்கு. புலாவ், அப்புறம் தயிர் வடை. புலாவ். இப்ப தயிர் வடை ரெசிபி மட்டும் வேணும். இதுல நீ எழுதவே இல்லையே. இப்ப நான் என்ன செய்யறது? என்ன பண்றது? உங்க அம்மா வந்து ஏதோ தட்சணை பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக எதுக்கு இப்படி பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நான் வேற என்ன செய்யறது? இன்னைக்கு நான் பணம் கொடுத்தே ஆகணும். நமக்கு வேற வழி கிடையாது. ரொம்ப அப்பாவிங்க நீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு வீட்டுக்கு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்கல்ல, இதெல்லாம் உங்க அண்ணன் அன்னிக்காக தான் உங்க அம்மா செய்யறாங்க. அதுக்கு நாம எதுக்கு பணம் கொடுக்கணும்? தேவையில்லாம ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க அம்மா கிட்ட ஏதாவது காரணம் சொல்லலாம். இல்ல, அவங்க கிட்ட காரணம் சொல்லி தப்பிக்க நேரம் இல்ல. என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்ல. என்னங்க? அது வந்து கீழே என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்படி நடந்துருச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல, அத பத்திலாம் நான் எதுவும் நினைக்கல. அப்போ அம்மா உங்ககிட்ட நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா சமையல் வேலையில உங்களுக்கு நான் உதவியா இருக்கலாமா? இல்ல வேண்டாம், நானே தனியா செஞ்சுடுறேன். யோசிக்கவே இல்லை. இந்த நிலைமையில அவங்களுக்காக நான் எப்படி சமைக்கிறது? இந்த வீட்ல இந்த நேரத்துல சமையல் அறைக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களே. இத பத்தி அத்தை கிட்ட எப்படி சொல்றது? மீனா குட்டி, உன் மேல எனக்கு அப்படியே பாசம் பொங்கி வழியுது. உன் அப்படியே ஒரு மாலை மாதிரி என் கழுத்தை சுத்தி போட்டுக்கணும் போல தோணுது. மீனா, நீ எவ்வளவு சூப்பரா யோசிச்சிருக்க. அந்த கடவுள் சரியான நேரத்துக்கு தான் உங்க அண்ணன் நீங்க அனுப்பியிருக்காருங்க. இவரு கீழே தான் வராரு. நீங்க வாங்க வாங்க, முதல்ல அங்க போலாம். இப்ப நான் என்னதான் செய்யறது மீனா? மீனா, அம்மாவோட கண்ணுல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்தது தெரியுமா? அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கடன் வாங்கியாவது நிச்சயம் அந்த பணத்தை நான் அம்மா கிட்ட கொடுக்க தான் போறேன். அம்மா கேட்டதுக்கு அப்புறம் நான் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியாம ஒண்ணும் இல்லைங்க. ஆனா யார்கிட்ட போய் கடன் வாங்குவீங்க? எல்லார்கிட்டயும் ஏற்கனவே பணம் வாங்கிட்டீங்க. அதுவும் இல்லாம இருக்கிற நகையெல்லாம் வேற சேட்டுக்கிட்ட வச்சிருக்கீங்க. அசல் என்னங்க, வட்டி பணத்தையே கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில மறுபடியும் கடன் கேட்டா யாருங்க உங்களுக்கு கொடுப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் என்னதான் செய்யறது மீனா?
அம்மா என்கிட்ட முதல் முறையா 1100 ரூபாய் கொடுப்பான்னு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல நான் உங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி? என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு தோணுது. விக்ரம், அண்ணா, அது வந்து இந்தா, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. இது கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வா. மீதி பணத்தையும் கடைக்கு போனதுக்கு கொடுத்து அனுப்புறேன். அண்ணா, அது நான் உங்ககிட்ட இருந்து எப்படி பணம் வாங்குறது? அம்மா என்கிட்ட தானே பணம் கேட்டாங்க, அதனால நான் விக்ரம், உன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. லட்டு செய்யறதுக்கு சர்க்கரையை மாவில் போட்டு கலந்தாலும் ஒன்று தான், மாவை சர்க்கரையில் போட்டு கலந்தாலும் ஒன்று தான். எப்படியும் அதை வச்சு லட்டு தானே செய்ய போகிறோம். இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னா நீ யோசிக்கவே யோசிக்காத. இதை நீ கொண்டு போய் கொடுத்தா அம்மா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. போ, இந்த பணத்தை கொண்டு போய் அம்மாட்ட கூட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க போய் ஓய்விடுங்கம்மா. அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. இந்த வேலையில அவங்க பாத்துப்பாங்க. முதல்ல உன்னோட அண்ணி இங்க வரட்டும். ஆமா, நீங்க சொல்லி வாய மூடல, அண்ணி வந்துட்டாங்க. அத்தை, வா, சீக்கிரம் உள்ள வந்து சமையல் வேலையெல்லாம் ஆரம்பி. இங்க பாரு, இந்த பாத்திரத்துல பால் இருக்கு. அப்புறம் பாயசத்துக்கு தேவையான அரிசி எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நீ வந்து வடைக்கான மாவெல்லாம் தயார் பண்ணு. அப்பா, இன்னைக்கு திடீர்னு என் கை வலிக்குது, ஏன்னு தெரியலையே. கையை தூக்க முடியல, இறக்க முடியல, என்னால எதுவும் செய்ய முடியல. ராத்திரி தூங்கும்போது யாரோ கையை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா கண்ணா, கொஞ்சம் என்னன்னு வந்து பாருப்பா. கை ரொம்ப வலிக்குதுப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா அமுக்கி விடு. என்ன சந்தியா, உள்ள வர போறியா இல்ல வெளியே இருந்துகிட்டு கைய மட்டும் உள்ள நீட்டி வேலை செய்ய போறியா? ஒழுங்கா சமையல் அறைக்குள்ள வந்து சமையல் வேலை கவனி. அப்பா, வலி சீக்கிரம் குறைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அத்தை, அது வந்து நான்